நம்ம கையில் இருக்க பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு காசுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த பிளாஸ்டிக் பாட்டில நம்ம காசாக போறோம். அது எப்படி என்னங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், அபுதாபில நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க முஷ்ரஃப் மாலுக்கு தான் நம்ம போறோம். அங்க இருக்கிற மிஷின்ல தான் இந்த பாட்டில நம்ம போட போறோம். நான் இருக்கிற வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா முஷ்ரஃப் மாலு ஒரு 5 நிமிஷம் தான், ஒரே ஒரு சிக்னல் தான். அந்த சிக்னலை தாண்டி வந்துட்டோம்னா நம்ம அந்த மாலுக்கு போயிடலாம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வச்சுருக்காங்க அந்த மிஷின்னு. அதில் நம்ம எப்படி போடுறோம் என்னங்கிறத பற்றிய வீடியோ தான் இது. ஏன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னா ஓகே தானே. அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம மால் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கைஸ், பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு மூட்டை தான் எடுத்து வந்தோம். இங்க இருக்கு பாருங்க, இந்த ஒரு மூட்டையும் கொண்டுட்டு போய் நம்ம அந்த இருக்கிற மிஷின்ல போட போறோம். வாங்க எப்படி என்னன்னு பார்ப்போம். பாத்தீங்கன்னா இதான் மிஷின் ஸ்டார்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலும் நீங்கள் போடும்பொழுது மேக்ஸிமம் அந்த பாட்டிலுக்குள்ளே தண்ணி இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி பாட்டில் ஷேப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உருண்டையாக இருக்கிற பாட்டில்கள் மட்டும்தான் அதுக்குள்ளே போகுது. நீங்கள் சப்பையாக இருக்கிறதோ இல்லை கொஞ்சம் அகலமாக இருக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே போகாது. இதே பார்த்தீங்கன்னா சில ஜூஸ் பாட்டில்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் பாட்டில்லாம் உருண்டையாக இருக்கும். அதே மாதிரி பால் பாட்டிலும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில்லாம் உருண்டையாக இருக்கும். அது சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. நீங்கள் பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்டு, பெரிய பாட்டிலாக இருந்தால் ரெண்டு பாயிண்ட்டும், சின்ன சின்ன பாட்டிலாக இருந்துச்சுன்னா 1 பாயிண்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி பெப்சி இது மாதிரி வர அந்த கேன் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு 10 பாயிண்ட்டே கிடைக்குது. அதுலேயும் சின்ன பாட்டில் பெரிய பாட்டில் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு நிறையா சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்லேருந்து ஆஃபர்ஸ்லாம் வரும். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு R&Pயில் போய் ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட் கட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு ஃப்ளாட்டு ஒரு 50% அப்படின்லாம் போடுவாங்க. அது மாதிரி 20% அது மாதிரி சம்திங் ஃபுட் கோர்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நூனில் கூட உங்களுக்கு அது மாதிரி ஆஃபர்ஸ் கிடைக்குது. அது மாதிரி நிறைய ஷாப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா போயிட்டு அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பாட்டில் போட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அங்கே ஆளுங்கள்ட்ட கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் மேலே செக்யூரிட்டி இருப்பாங்க, அங்கே போய் சொல்லுங்கள். அங்கே சொன்னீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஆள் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அதில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீஸ் வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மேலே போய் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் வந்துட்டு அந்த ஃபுல்லாக இருக்கிறத வெளியில் எடுக்கிறது ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு. அவங்க எடுத்து முடிச்சுட்டு திரும்ப செட்டப் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம போடுறது கன்டினியூ பண்ணலாம். கன்டினியூ பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியதான். கைஸ், பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேன்லாம் இருக்குல்ல, பெப்சி கொக்கோ கோலா வருதுல்ல, அது மாதிரி கேனும் நீங்கள் அதில் போடலாம். அந்த கேனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து சாதாரண வாட்டர் பாட்டில், நார்மல் வாட்டர் பாட்டில் போடுறீங்கன்னா 1/2 லிட்டர் பாட்டிலுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்டு, 2 லிட்டருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்டு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஸ்பார்க்லோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் செட்டிங்லாம் கேட்கும். உங்கள் மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பரு அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே பாட்டிலெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காட்டியிருப்போம் உங்களுக்கு ஆல்ரெடி. உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். அப்போ உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். உங்களோட அப்ளிகேஷனுக்கு அந்த பாயிண்ட்டை அவங்க வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. நம்ம வேஸ்ட்டாக கீழே போடுற பாட்டிலை சேர்த்து வச்சுருந்து கொண்டு வந்து இது மாதிரி மிஷினில் போட்டோம்னா நமக்கும் அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம கீழே போடாமல் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டோங்கிற ஒரு நிம்மதியும் இருக்குது. ஸோ இதான் இன்னைக்கு உள்ள வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. பை பாய், see you, டாட்டா.